இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். கொஞ்ச நாளைக்கு முன்னால இதே டைனிங் டேபிள்ல நம்ம புஷ் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தது. ஆனா இன்னைக்கு நாம எல்லாரும் இங்க நிம்மதியா டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம். பாவம் புஷ் எங்க போச்சோ என்ன ஆச்சோ தெரியல. ஏன் மாதாஜி, புஷ்பாவுக்கு என்ன ஆயிருக்கும்? யாருக்கு தெரியும்? மாப்பிள்ள சூர்யா கையால தாலி கட்டிக்க போறத நினைச்சு மண்டபத்துல நம்ம புஷ் எவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? அது எனக்கு மட்டும் தான் தெரியும். ஆனா இந்த துர்கா பண்ண டிராமாவால மாப்பிள்ள சூர்யாவால நம்ம புஷ் கழுத்துல தாலி கட்ட முடியாம போச்சு. மாப்பிள்ள துர்கா கழுத்துல தாலி கட்டினத பார்த்துட்டு புஷ் பாவம் வாழ்க்கையே வெறுத்து போய் எங்கேயோ ஓடி போச்சு. அது எங்க போச்சோ என்ன ஆச்சோ என்ன ஆனாலோ ஒண்ணுமே புரியல. உயிரோட இருக்காளோ இல்லையோ. ஆமா சித்துப்பு, இப்ப எதுக்கு திடீர்னு அந்த புஷ்பாவை பத்தி பேசுறீங்க? அது புஷ்பா அப்பாவை நேத்து வழியில பார்த்து பேசினேன். அப்பா அவரு புஷ்பா மண்டபத்தை விட்டு வெளியே போனவ எங்க போனா என்ன ஆனான்னு ஒண்ணும் தெரியல. உங்க வீட்டுக்கு மருமகளாக போறா, சீர சிறப்புமா வாழ போறான்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருந்தேன். ஆனா அவ வாழ்க்கை இப்படி சீரழிஞ்சு போச்சான்னு கண்ணீர் விட்டு கதறிக்கிட்டு இருந்தாரு. பாவம் மாப்பிள்ள புஷ். பொண்ணை பெத்தவங்களுக்கு பொண்ணை பத்தின கவலை இருக்கதான் செய்யும். என்ன பண்றது? அவங்க தலையில என்ன எழுதியிருக்கோ அதுதான் நடக்கும். ஆமா, மாறி இந்த இடத்துல துர்கா வரணும் தான் விதி போல இருக்கு. அதனாலதான் துர்கா இந்த வீட்டுக்கு மருமகளா இருக்கா. ஆமா ஆமா, மாரியம்மா இடத்துல துர்கா தான் இருக்க முடியும். பாத்தீங்களா, குழந்தையும் தெய்வமும் ஒண்ணுன்னு சொல்லுவாங்க. தேவிய சொல்லியாச்சு, தேவையில்லாம புஷ்பா பத்திலாம் பேச வேண்டாம். என்ன இருந்தாலும் கொஞ்ச நாள் இந்த வீட்ல இருந்த பொண்ணு. சூர்யா கையால தாலி கட்டிக்க போறோம்னு சந்தோஷத்துல இருந்த பொண்ணு. பாவம், அந்த பொண்ணோட நிலைமை இப்ப என்னன்னே தெரியலங்கிறப்போ மனசுக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்குப்பா. பாவம் புஷ்பா மண்டபத்துல இருந்து எங்க போனாலோ என்ன ஆனாலோ பெண் பாவம் பொல்லாததுன்னு சொல்லுவாங்க. துர்காவால அந்த பாவம் மாப்பிளைக்கு வந்துட போகுது. சூர்யா, என்னாச்சுப்பா? இல்ல, எனக்கு போதும், நான் கிளம்புறேன். மாமா, பாவம் மாப்பிள்ள சாப்பிடாமையே போறாரு.